ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான பழைய சாதம் வச்சு பஞ்சு போல் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு 1 கப் பழைய சாதம் எடுத்திருக்கேன். நான் ஒரு அரை கப் ரவை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ரவையை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் அடுத்ததாக ரைஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பழைய சாதத்தை நான் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு அரை கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா மூடி வச்சு நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோடாப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் தோசையாக. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலன்னா இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சமாக மேலே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கிறேன். நான் இது கூட இன்றைக்கி தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். இந்த தோசை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.